இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடையா? ஜாதியை ஒழித்து சட்டம் இயற்ற உச்சநீதிமன்றம் ஆணையிடுமா? புதிய ஜாதி ஒழிப்பு வீரர்களின் இரட்டை வேடம் கலைக்கப்படுமா என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். மனித நேயத்தையும் சமூக நல்லுறவையும் விரும்பியவர். இது வெறும் நினைவு நாள் மட்டுமல்ல, மதவெறிக்கு அவர் பலியான நாள். ஆம், இன்றைக்கு நாட்டு தந்தை என்று வெகு மக்களால் பலராலும் கொண்டாடப்படும் அண்ணல் காந்தியாரின் 79வது நினைவு நாள். இந்நாளில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரே உறுதிமொழி மதவெறி மாய்த்து மனிதநேயம் காப்போம் என்பதே என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். சாமதான தண்ட பேதத்தை பயன்படுத்துவதுதான் பாஜகவின் பழக்கம் என்று ஒன்றிய மேனாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் காரைக்குடியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். பழைய பாரம்பரியத்தை பின்பற்ற சங்கராச்சாரியார் தயாரா என்று இன்றைய விடுதலை தலையங்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் முரண்பாடுகள் கண்டறியப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய பன்னாட்டு கல்வி மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 872 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே இந்திய உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் மாணவர் தற்கொலைகள் அதிகரித்துள்ளன என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்.